Oh, யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அம்மானுடைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு கொண்டாட்டம். அதனால நாங்கள் அம்மாவை சந்திச்சிருக்கிறோமோ இல்லையோ, சாக்கார ரூபத்துல பாபா எங்களை வந்து சூட்சும ரூபத்துல எங்களை வந்து ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. அட்வான்ஸ் பார்ட்டிகளை அரவணைக்கிறார், அம்மாவை அரவணைக்கிறார். அதனால அந்த ஒரு முறை இருக்குது. நான் கூட சொல்லியிருக்கேன், அம்மாவோட எனக்கு எந்த ஒரு தூரமும் இல்லை என்று. அம்மா கேட்டார், உனக்கு உன்னுடைய தாயை தெரியாதாண்டு தாதி. அதனால அம்மாவுடைய முரளிகள் மூலமாகத்தான் பிறகு எங்களுக்கு அந்த இவர் தான் எங்களை பாபாவோட பராமரிக்கிறார் என்றது. அதனால நாங்கள் பாக்கியசாலிகள். இன்றைக்கு முதலாவதாக இன்றைக்கு முரளியில பாபா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். ஒன்று பணிவு. அதனால இந்த பணிவு முக்கியமானது. எந்த அளவுக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்க வேணும் என்றது எல்லாமே அதனால மம்மா வந்து அதனுடைய உதாரணம், எல்லாவற்றினுடையமும் உதாரணம். அதனால மம்மா எப்பொழுதுமே அம்மாவுடைய முரளிகளுக்கு பிறகுதான் பாபாவுடைய முரளி வரும் எப்பொழுதுமே. அதனால பாபா பிறகு வருவார், பாபா வந்து முரளி ஆரம்பிப்பார். அம்மா பேசும் பொழுது வேற யாருக்குமே நாங்க முரளி என்று சொல்றது இல்லை, பாபா அம்மா தான் முரளி என்று சொல்லுவோம். அதனால பயமற்றவர்கள் ஞானத்தை பகிர்ந்து கொள்வதில்லை. அதனால பாபா வரும் பொழுது அவர்கள் வந்து நிறுத்திடுவார்கள். பாபா வந்து கதியில் இருக்கும் பொழுது பாபா பேசும் பொழுது வேற எங்கேயுமே பார்க்க மாட்டார்கள். பாபா பார்த்து முரளியை முழுமையாக கவனிப்பார்கள், கிரகிச்சு கொண்டிருப்பார்கள். ஒரு பக்கத்துல எல்லா குணாதிசயங்களும் இருந்தாலும் அந்த பணிவு, முரளியில பாபா வந்து சொல்லியிருந்தார், பணிவு. அதனால நிர்மால் நிர்மான் எந்த அளவுக்கு எங்களுக்கு பணிவு இருக்குதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த பாகத்தை நடிக்கிறதும் முக்கியம். அதாவது வந்து புதிய உலகத்தை ஆரம்பிக்கிற பாகத்தை நடிக்கிறதும் முக்கியமானதாக இருக்குது. இல்லைன்னு சொன்னா எல்லாமே வந்து மேலோட்டமானதாக இருக்கும், சுயநலம் இருக்கும். சுயநலம் கலக்கப்பட முடியாது. நாங்க என்ன செய்யறோமோ அதனோட நான் சக்தி கூட இல்லையா. பணிவு என்றது ஒரு சக்தி கூட, குணம் மட்டுமல்ல, அது ஒரு சக்தியும் கூட. எந்த அளவுக்கு நாங்க பணிவை கிரகிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாபாவனுடைய அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ள பதிஞ்சு கொண்டிருக்கும். அதனால பாபா வந்து எப்பொழுதுமே முரளிய சொல்றது அதுதான் இல்லையா. தாதி ஜானகி எப்பொழுதுமே சொல்றது 5% பாபாவனுடைய ஆசீர்வாதம், 45%, 5% மருந்து, 45% பாபா, 50% ஆசீர்வாதங்களால தான் நாங்க வந்து குணமாக்குறோம்.
அதனால ஆசீர்வாதங்களுடைய சக்தி கூட முக்கியமானது. பணிவுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தொடர்பு இருக்குது. மம்மாவை நாங்கள் நினைவு செய்கிறோம் இப்போ. அதனால மம்மா சிந்திச்சு பார்க்கும் பொழுது எப்படி மம்மா முழுமையாக சமர்ப்பணமாக இருந்தார்கள் அப்படி என்றது இருக்குது. ஒரு தடவை பாபா சொல்வார், பாபா சொன்னாருன்னு சொன்னார், நீங்க யார மனம் முடிக்க விரும்புறீங்கன்னு சூட் பூட்டோட இருக்கிறவர்களையா அல்லது சிம்மாசனத்துல இருக்கிறவரையாண்டு. அம்மா ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்டிருந்தார்கள். அதனால கிருஷ்ணா இல்லையா அம்மாக்கு தெரியும். அதனால அம்மா சொன்னார்கள், நான் என்னுடைய தீர்மானம் எடுத்துட்டேன். அதனால எல்லாமே எல்லாமே சரியானதாக இருந்ததுனால எந்த ஒரு விஷயமும் இருக்கல அவர்களுக்கு எந்த ஒரு புத்தியில வேற எந்த ஒரு விஷயமும் இருக்கல. அதனால அந்த அளவுக்கு சமர்ப்பணம். சில நேரங்கள்ல எங்களுக்கு கவர்ச்சிகள் இருக்கும் இல்லையா இங்க அங்கண்டு. ஆனால் அம்மாவுக்கு எப்பொழுதுமே அவர்கள் தன்னுடைய முழுமையான கடந்த கால விஷயங்களையும் சமர்ப்பித்து விட்டார்கள். அவர்கள் ராதையாகவும் அதனால வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் அவர்கள் மம்மாவாக ஆனார்கள் இல்லையா. அவர்களுடைய அந்த விழிப்புணர்வு முழுமையாக மாறிட்டது. ஒரு வினாடிக்கு கூட இல்லையா. அப்போ நான் சார் முழுமையாக அந்த அளவுக்கு சமர்ப்பணமாக இருக்கிறேனா என்றதுதான் நீங்க கேள்வி. கடந்த கால அடையாளங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு அதை பற்றி நாங்க நிறைய சிந்திக்க வேண்டியிருக்குது. என்று சொன்னா நாங்க எல்லாத்தையுமே கலக்குறோம் இல்லையா. ஆனால் அம்மா முழுமையாக சமர்ப்பணமாக இருந்தார்கள். அதனால இன்றைக்கு முரளியில பாபா அழகாக விளங்கப்படுத்துறார் அட்வான்ஸ் பார்ட்டியை பற்றி கூட. நீங்க முயற்சி செய்ய வேணும், நேரம் இல்லை, நேரம் போய்கொண்டிருக்குது. அது கூட 24 நாளுக்கு முன்னால 24 வருஷத்துக்கு முதல்ல இப்பயும் நேரம் போய்கொண்டிருக்குது. அதனால இதெல்லாமே முக்கியமானது இந்த சங்கம யுகத்தினுடைய விஷயத்துக்கு. பாபா விளங்கப்படுத்துறார் எப்படி மூதாதையர்கள் எப்படி அவர்களுடைய எல்லாத்தையும் எப்படி எல்லாத்தையுமே பின்பற்றி நடக்கிறார்கள். அவர்கள் சங்கம யுகத்தை நினைவு செய்யறதில்லை. அதனால அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குது. சங்கமயுகத்தினுடைய நினைவு இல்லை என்றால் அவர்களுக்கு சங்கமயுக நினைவு இருந்தால் அவர்கள் பாபாட்ட ஓடி வந்துடுவார்கள். அதனால அவர்களுடைய பாகம் வேறு என்றதுனால அவர்கள் சங்கம யுகத்துக்கு வர்றதில்லை. எப்படி அவர்கள் சங்கமயுகத்தில் விளையாடினார்கள், எப்படி போக்கு சாப்பிட்டார்கள், அதை எல்லாம் பற்றி எல்லாமே பாபா இன்றைக்கு முரளியில சொல்லியிருக்கிறார். அது ஹோலி டைம்ன்றதுனால நான் கூட சிந்திச்சு பார்த்தேன். நிறைய சூட்சமமான விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்குது. பாபா எப்படி எங்களை பராமரிக்கிறார் என்பது பற்றி. ஸ்ரீ பாபா பாப் தாதா மூதாதையர்களால் நாங்கள் எப்படி பராமரிக்கப்படுகிறோம் என்பதற்கான வழிகாட்டல்களை பாபா சொல்லி இருக்கிறார்.
அதனால எந்த அளவுக்கு நான் என்னுடைய ஸ்திதிய அந்த அவ்வியக்த நிலையில வச்சிருக்கிறேனோ, அந்த அளவுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு தூய உணர்வுகள், நல்லாசிகள் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறேனோ, அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து மூதாதையர்களால பராமரிக்கப்படுவோம். அதனால எங்களுக்கு வீட்டு வேலை கூட அம்மாட்ட இருந்தும் பாபாட்ட இருந்தும் கிடைச்சிருக்குது. அதனால நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இருக்குது. இதோட முடிக்கலாம். உங்க அம்மாவுடைய ஒரு வீடியோ இருக்குது. ஓம் சாந்தி.